கிழக்கு இடைத்தேர்தல் முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த சூர்யா வெற்றிகொண்டான் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சூர்யா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க? நாங்கள் அதை மகிழ்ச்சியாக பார்க்குறோம் சார். அதை விட பெரியார் மண்ணுக்கு கிடைத்த வெற்றியாக பார்ப்போம். ஏன்னா அங்கே ஒரு பெரிய சவாலே, இது பெரியார் மண்ணா அல்லது பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு பேசிய ஒரு தலைவன் சீமான்னு சொல்லி ரொம்ப பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. ஆனால் பெரியாரோட ஆவி ரொம்ப நல்லா ஆசீர்வாதம் பண்ணி இதோட அதாவது தபால் ஓட்டில் கூட நோட்டா மேலே வருது, சீமான் கட்சி கீழே போயிட்டு இருக்கு. அதுக்கே வேலை இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக டெபாசிட் இருக்காது. அதெல்லாம் பெரியாரே பார்த்துக்குவார். பெரியாரோட ஆவி பார்த்துக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு தமிழக முதல்வரோட இந்திய வரலாற்றிலேயே எந்த தலைவனுக்கும் இல்லாத ஒரு பெரிய மரண துணிச்சல். யாருமே பிரச்சாரத்துக்கு போகாதீங்க, என்னோட சாதனைகள் அங்கே ஜெயிக்குதான்னு பார்ப்போம், என்னுடைய சாதனைகளை மக்கள் எந்த அளவுக்கு மதிப்பீடு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்ற துணிச்சல் இந்தியாவில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அதை இந்தியாவே உணர்ற அளவுக்கான தேர்தல் விடையுது. மற்றவங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் எங்களுக்கு நாங்கள் இதை ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப மகிழ்ச்சியா தான் பார்ப்போம். காரணம், ஒரு தலைவர்களோட நாங்கள் அங்கே பிரச்சாரத்துக்கு போகல. யாரையும் தலைவர் போக வேண்டாம்னே சொல்லிட்டார். என்னோட சாதனைகள் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணட்டோம்னார். அதனால அந்த சாதனைகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியா நாங்கள் பார்க்குறோம் சார்.